4.25 ஆண்டுகள் என்ன புடுங்கி கொண்டிருந்தீர்கள்? அப்பனும் மகனும் சிலை பிடுங்கி கொண்டிருந்தீர்களா? 4.25 ஆண்டுகள் என்ன கேட்டி கொண்டிருந்தீர்கள்? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? மக்கள் என்ன அந்த அளவுக்கு முட்டாள்கள் என்று நினைத்து விட்டீர்களா? இந்தியா முழுவதும் பற்றிய அக்கறை அருண் நேருவுக்கு திடீரென்று வந்துவிட்டது. என்றைக்கு வந்தது என்றால், என்றைக்கு அவருடைய தந்தை குறித்த அந்த செய்தி வெளியே வந்ததோ, செய்தி கடிதம் 3ஆம் தேதி அனுப்பிட்டாங்க. இந்த செய்தி வெளியே வந்த உடனே அங்க போய் சரண்டர் ஆறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இங்கே வீராப்பு பேச வேண்டியது, தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ போட வேண்டியது, அதுக்கப்புறம் அங்க வெள்ளை கூடையை தூக்கிட்டு ஓட வேண்டியது. இதே டாஸ்மாக் விவகாரம் வெடித்த பொழுது அதில் முதலமைச்சருடைய மருமகனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று அந்த ஒரு கூற்று வந்த பொழுது அடுத்த நாளே கிளம்பி போனாரா இல்லையா ஸ்டாலின்? அதுல உட்கார்ந்து தேர்வு பண்றாங்க. இங்க நான் இதெல்லாம் ஆதாரங்களோட வெளியிட்டு இருக்கேன். EVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அமர்ந்து நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் யார் யாரை போஸ்டிங் போடணும்ட்டு. எத்தனை பேர் ஏமாத்துறீங்க நீங்க? எத்தனை பேர் வயிற்றுல அடிக்கிறீங்க நீங்க? இந்த அயோக்கியத்தனம் இல்லையா? செந்தில் பாலாஜி செய்ததுக்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்ப அதை விட பன்மடங்கு அதிகமான ஒரு ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அப்படிங்கும் பொழுது நீங்க சிறைக்கு தான் போகணும். நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கும் FIR போடணும்ட்டு. FIR போட்டா அடுத்த நொடி அமலாக்கத்துறை நேருவின் வீட்டிற்கு ஆஜராகலாம். செந்தில் பாலாஜி போல குண்டுகட்டாக தூக்கி கொண்டு செல்லலாம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ ஒரு விஷயம் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை 2வது முறையாக FIR ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. DGP ஆஃபீஸ்க்கும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் சரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ வரைக்குமே அது ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்காம இருக்காங்களே. KN நேரு மேல இருக்க ஒரு இஷ்யூவை, நேரு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க கடந்த 4.5 மாதங்களாகவே நான் இதை தனிப்பட்ட விதத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னா, அமைச்சர் நேருடைய துறையில நடக்கக்கூடிய ஊழல். இதுல பாத்தீங்கன்னா அந்த துறையில நடக்கக்கூடிய அத்தனை டெண்டர்கள் இன்னைக்கு அதையும் பேசிக்காங்க. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னாக்கா 288 பக்கம் கடிதம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த 288 பக்கம் கடிதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊழல்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது டெண்டர்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் 4.5 மாதங்களாக நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அப்படின்றவர் நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், இது யார் ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது ராமஜெயம், மறைந்த ராமஜெயம், நேருடைய சகோதரர்களில் ஒருவரான ராமஜெயம் என்பவரை ஆரம்பித்தது. அந்த நிறுவனத்தை இப்பொழுது இவர் நடத்துறார், ரவிச்சந்திரன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தில் அமர்ந்துதான் அத்தனை டெண்டர்களும் முடிவு செய்யப்படுகின்றன. ஒரு அமைச்சருடைய துறையில் இருக்கக்கூடிய டெண்டர்களை ஒரு தனியார் நிறுவனத்தில் அமர்ந்து ஒரு சிலர் அதை முடிவு செய்கிறார்கள் என்றால் இது ஊழலாம் வேற என்ன? இதைத்தான் இன்றைக்கு அமலாக்கத்துறையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அது ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமான ஆவணம் எங்கள்கிட்ட சிக்கி இருக்கு, நாங்க இதெல்லாம் சப்மிட் பண்ணி கூட காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, அப்போ காவல்துறையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்ற மாதிரி. அதாவது PMLA, அதாவது பொதுமக்களுடைய பணத்தை கையாடல் செய்வது அப்படின்றதற்கு எதிரான சட்டம் இருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின்படி, அந்த சட்டத்துல 66(2) 66(2) PMLA படி பாத்தீங்கன்னாக்க நீங்க இது மாதிரியான ஆதாரங்கள், அதாவது வேறு ஒரு வழக்கு சார்ந்து நம்ம சோதனை செய்ய போகும் பொழுது வேறு ஒரு வழக்கு சார்ந்த ஆதாரங்கள் அவங்களுக்கு சிக்குகிறது என்றால் அவர்களுடைய வேலை என்னன்னா, அவங்க இம்மீடியட்டா அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்திலோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையிட்ட அதை சமர்ப்பிக்க வேண்டும். அதைத்தான் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது. அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்திருக்கிறாங்க. எங்க கிட்ட இந்த ஆதாரங்கள், நாங்க வேற ஏதோ ஒரு வீடுக்கு போகும்பொழுது இந்த ஆவணங்கள் சிக்கியது, இந்த ஆவணங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கு அத்தனை முகாந்திரமும் இருக்கிறது அப்படின்றதுதான் அவர்களுடைய கூற்று. இப்ப அதை என்ன சொல்றாங்க? விசாரிக்க சொல்றாங்க. உங்களை என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்றாங்களா? இல்ல, விசாரிக்க சொல்றாங்க. அப்ப விசாரிக்கணும்னா என்ன? அங்கிருந்து ஒரு கடிதம் வருது, நீங்க இந்த ஆதாரம் பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காவல்துறை என்ன செய்யணும்? இப்ப எனக்கு ஒரு குற்றச்செயல் நடந்ததற்கான ஒரு சந்தேகம் எழுதுன்னு வைங்க, நான் என்ன பண்றேன்? நேர போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் கொடுக்குறேன், இந்த பாருங்க நான் ஒரு கொலை நடந்ததுன்னு வச்சுப்போம், ஒரு கொலை சம்பவம் நடந்தது, நான் அதை பார்த்தேன்,
நான் அதை சாட்சியாக பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க, காவல்துறையுடைய வேலை என்ன? அதை போய் விசாரிக்க, அதை உடனேயே அதை பதிவு செய்யும். பதிவு செய்வதற்கு பெயர் தான் முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கை என்பதுதான் எஃப்ஐஆர். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். சரியா? ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு காவல்துறைக்கு தெரிய வருகிறது என்கிற அந்த 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 நொடியிலேயே அவங்க என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க. இந்த எஃப்ஐஆர் என்ன? அது எதுவும் குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்தாது. அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்பதனை பதிவு செய்கிறது. இந்த பதிவை கூட நீ செய்ய மாட்டேன்னா என்னன்னு எடுத்துக்கிறது? இது உன்னுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. சரியா? அவர் அமைச்சராக இருக்கலாம் அல்லது யாரா வேணா இருக்கலாம். அந்த எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும். இந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர், ஒரு அமைச்சர் அப்படின்றதுனால. ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு துறை உனக்கு கடிதம் அனுப்புகிறது. நீ எஃப்ஐஆர் நியாயமா போட்டு விசாரிச்சுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு விசாரி. ஊழல் நடக்கவில்லைன்னு நீ க்ளோஸ் பண்ணு வழக்க. அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. அதையும் நீ செய்ய மாட்டேன். நான் கண்டுக்கவே மாட்டேன். இதுக்கு என்ன அவங்க சொல்றாங்க நீதிமன்றத்துல போயிட்டுனா, அவர்கள் சொல்லிவிட்டால் நாங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்போ மேற்கு வங்கத்தில் அவர்கள் செய்யவில்லையா? ஏன் விசாரிக்கவில்லை? உத்தரப்பிரதேசத்தில் ஏன் விசாரிக்கவில்லை? குஜராத்தில் ஏன் விசாரிக்கவில்லை? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் வண்டி ஓட்டிட்டு போறேன், டிராபிக் போலீஸ் என்னை பிடிக்கிறாங்க. டிராபிக் போலீஸ் என்னை பிடிச்ச உடனே என்கிட்ட கேட்கறாங்க, உன்னோட ஆவணங்கள்லாம் காட்டுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் என்னுடைய ஆவணங்களை காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. மாறாக என்னையே பிடிச்சேன், அதோ அவன் போறானே அவனை பிடிச்சியா, இதோ எழுத்துல அவன் போறானே அவனை பிடிச்சியா அப்படின்னு பேசுறது தான் ஒரு வாதமா? இந்த வாதத்தை தான் தமிழக அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு நாளைக்கு வைக்க முடியும்? இன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுறதுல தப்பிக்க முடியாது. இதுல நீங்க முக்கியமா இதை பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பொறுப்பு டிஜிபி, முழு நேரம் டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சார். அவங்க என்ன அவரே பொறுப்பு டிஜிபி இது ஏன் கையில் எடுக்க போகிறார்? அவரே நிரந்தரம் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அப்படின்றத கேள்விக்குறியாகி இருக்கிறது. அமைச்சரிலிருந்து ஆரம்பித்து கடைநிலையில் ஒரு குற்றம் செய்த ஒரு நபர், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வரைக்கும் இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சார். இப்போ நீங்க சொன்னீங்களா பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சார், அவரு கூட நேத்து உடல்நல குறைவால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆமா, அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்றாங்க. நம்ம பிரார்த்திப்போம், அவர் குணமடைய பிரார்த்திப்போம். ஏன்னா இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த டிஜிபி நியமனம் குறித்து உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிவிட்ட நிலையில, யூபிஎஸ்சியிலிருந்து 3 பேரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்ட நிலையிலே இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு கண்டெம்ட் பெட்டிஷன் நானே போட்டிருக்கேன் உச்ச நீதிமன்றத்துல. அந்த வழக்கு இந்த மாதம் ஆரம்பத்துல, அதாவது கடந்த மாதம் வந்தபோது அதை இந்த மாதத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 12ஆம் தேதி அது வர இருக்கிறது. இன்னும் 2 நாள்ல வர இருக்கிறது. தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரி ஆஜராகி இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்ய போறாங்கன்றதையும் பார்ப்போம். ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் வந்திருக்கு. முதல்வர் இந்த எஃப்ஐஆருக்கு முதல் இதுக்கு நீங்க உத்தரவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அங்க இருக்க வட்டாரங்கள்லாம் பேசுறாங்களே. சொன்ன மாதிரி நம்ம பண்ண வேண்டியது. நம்ம முதலமைச்சர் சொல்லியே கேட்கலையா? முதலமைச்சர் சொன்னா கவுன்சிலர் புருஷன் கூட கேட்க மாட்டான். அப்படின்னும் பொழுது போலீஸ் மட்டும் ஏன் கேட்க போறான் அப்படின்னு நீங்க வாதிடுறீங்களா? அப்போ முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? அப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்வது போல இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் தானா? இந்த கேள்வி வரும்ல. முதலமைச்சர், அதாவது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில முதலமைச்சர் சொல்லியே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்ல போகிறீர்கள் என்றால், அப்ப இந்த முதலமைச்சர் எதற்கு? இவர் பொம்மை முதலமைச்சர். கே நேரு அவங்களுடைய மகன் அருண் இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்களை மீட் பண்ணிருக்காரு. அது தமிழ்நாட்டிற்காக நான் சந்தித்தேன். ஏன் தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு நாளா சந்திக்கணும்னு தோணலையா? இந்த கடிதம் அனுப்பப்பட்ட அதே நாள் அதான் உன்னால சந்திக்க முடிஞ்சதா அவரை? இல்ல, அதுக்கு என்ன ரீசன் கூட அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? மக்களுடைய கஷ்டத்துக்காக தான் நாங்க போய் பேசுறோம். இவ்வளவு நாளா உங்களுக்கு மக்களோட கஷ்டம் தெரியலையா? நீ எம்பி ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2024 நீ எம்பி ஆயிருக்குப்பா. 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த 1.5 ஆண்டுகள்ல உனக்கு மக்களுடைய பரிவு பத்திலாம் உனக்கு தெரியலையா? இப்பதான் உனக்கு தெரிய வருதா? அதுவும் என்றைக்கு இந்த அமலாக்கத்துறையுடைய கடிதம் வந்தது என்ற செய்தி கசிந்ததோ, அமலாக்கத்துறையை அனுப்பியது என்னைக்குன்னா டிசம்பர் 3 அனுப்பியதே செய்தி எப்ப கசியுதுன்னு பாருங்க ஊடகங்கள்ல. இப்பதான் கசியுது, அதாவது நேற்று.
9ஆம் தேதி கசியுது அப்படின்னா 9ஆம் தேதி அன்னைக்கே நீ போய் அங்க நிதியமைச்சரை பார்க்கணுமா? ஆனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னா, கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களின் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான அவசர திருத்தங்களுக்காகவும் இந்தியா முழுவதும் உள்ள கடன் வாங்கும் பொதுமக்களுக்கு நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புத்தன்மை உறுதி செய்யப்பட வேணும்ன்றதுக்காக தான் நான் அவங்கள போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முழுவதும் பற்றியான அக்கறை அருண் நேருவுக்கு திடீரென்று வந்து விட்டது. என்றைக்கு வந்தது என்றால், என்றைக்கு அவருடைய தந்தை குறித்த அந்த செய்தி வெளியே வந்ததோ, செய்தி கடிதம் வந்து 3ஆம் தேதி அனுப்பிட்டாங்க, அதை கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. சரியா? அப்போ இந்த செய்தி வெளியே வந்த உடனே அங்க போய் சரண்டர் ஆறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இதைத்தான் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வீராப்பு பேச வேண்டியது, தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ போட வேண்டியது, அதுக்கப்புறம் அங்க வெள்ளை கூடையை தூக்கிட்டு ஓட வேண்டியது. இதே டாஸ்மாக் விவகாரம் வெடித்த பொழுது அதில் முதலமைச்சருடைய மருமகனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று அந்த ஒரு கூற்று வந்த பொழுது அடுத்த நாளே கிளம்பி போனாரா இல்லையா ஸ்டாலின்? இதே ஆண்டு பிப்ரவரி 4 எனக்கு தெரிந்து துரைமுருகன் அந்த மணல் கொள்ளை சம்பந்தமான அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் பாயப்போகிறது என்கிற சூழல் வந்த பொழுது, அது குறித்த தகவல் வெளியே வந்த பொழுது இரவோடு இரவாக சென்றார் துரைமுருகன் டெல்லிக்கு. எதற்காக சென்றார்? ஒரு சிட்டிங் மினிஸ்டர், ஒரு அமைச்சர் டெல்லிக்கு செல்கிறார். எதற்காக செல்கிறார் என்பதனை கூட தெரிவிக்கவில்லை மக்களுக்கு. நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? கேட்டால் இவர்கள் என்ன சப்பை கட்டுகிறார்கள், தமிழகத்திற்காக சென்றிருப்பார். ஒரு அமைச்சர் அவசரமாக இரவோடு இரவாக டெல்லிக்கு போயிட்டு அப்படியே திரும்பி வரார் விடிகாது. அப்பனா எதற்காக சென்றார் என்பது கூட தெரியக்கூடாதா நமக்கு? அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? அங்க மத்திய துறைகள் நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் நியாயமாக இந்த துறைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, இயங்கக்கூடாது. அது அமலாக்கத்துறையா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்கோர்ஸ் இன்கம் டாக்ஸ் வந்து நிதித்துறையோட கட்டுப்பாட்டு கீழே வந்தாலும் கூட அவர்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்க்கும் பொழுது அந்த துறைகளிலிருந்து இவர்களுக்கு சம்மன் வந்தாலோ, அந்த துறைகளிலிருந்து இவர்களுக்கு ரெய்டு வந்தாலோ இவர்கள் உடனடியாக டெல்லிக்கு கிளம்புகிறார்கள், அங்க போய் சந்திக்கிறாங்க, அல்லது சந்தித்தது போல ஒரு புகைப்படத்தை வெளியிடுகிறார்கள். ஏன் வெளியிடுகிறீர்கள்? அதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு சார். அதாவது PSEL லிமிடெட் மோசடியில தாங்கள் வியர்வை சிந்தி சேமித்த சேமிப்பை இழந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும், குறிப்பாக துறையூர் பெண்களுக்கும் விரைவான பண தீர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நிர்மலா 4.25 ஆண்டுகள் என்ன புடுங்கி கொண்டிருந்தீர்கள்? அப்பனும் மகனும் சிலை பிடிங்கி கொண்டிருந்தீர்களா? 4.25 ஆண்டுகள் என்ன கேட்டுக் கொண்டிருந்தீர்கள்? இந்த 4.25 ஆண்டுகளில் இல்லாத அக்கறை இப்பொழுது திடீரென்று வந்து விட்டதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? மக்கள் என்ன அந்த அளவுக்கு முட்டாள்கள் என்று நினைத்து விட்டீர்களா? அப்பட்டமா தெரியுது பாருங்க. தந்தை மீது புகார், அதுவும் என்ன மிகப்பெரிய அளவுல புகார். அதாவது இந்திய வரலாறில் இது போன்ற ஒரு வேலை மோசடியை யாரும் எதிர்கொண்டது கிடையாது என்கிற அளவுக்கு வியாபம் அப்படின்னு ஒரு ஸ்கேம் சொன்னாங்க இங்க மத்திய பிரதேசத்துல சொன்னாங்க. சரியா? அதற்கு நிகரான ஊழல் இது. 1,00,000 பேரை நீங்க தேர்வு எழுத வைக்கிறீங்க. அந்த 1,00,000 பேர் எவ்வளவு கனவுகளுடன் வந்து தேர்வு எழுதி இருப்பாங்க? எத்தனை பேர் அவங்க வீட்டுல இருக்க நகை நட்டு எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைத்து படித்து வந்து அந்த தேர்வை எழுதி இருப்பான்? எதற்கு எழுதியிருக்கான்? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே, நமக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தானே. ஆனால் நீங்கள் 25 லட்சம் 35 லட்சம் என்று வாங்கி கொண்டு 1200 பேருக்கு நீங்க போஸ்டிங் போடுவீங்கன்னா அந்த 1,00,000 பேர் முட்டா பயலா? எவ்வளவு கனவுகளுடன் வந்து எழுதியிருப்பான்? அவன் படித்தவன் எல்லாம் முட்டாள். நீ நினைத்தவனுக்கெல்லாம் நீ வந்து போஸ்டிங் போடுவ அப்படின்னா அது 25 லட்சம் 35 லட்சம் வாங்குவேன்னா அப்புறம் என்ன கருமத்துக்கு நீ அந்த தேர்வு நடத்துற? TNPSC வழியாகத்தான் நீ அந்த தேர்வு நடத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக இருக்கின்ற நிலையில நீ எதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் வாயிலாக நீ நடத்தினாய்? அதுல உட்கார்ந்து தேர்வு பண்றாங்க. எங்க நான் இதெல்லாம் ஆதாரங்களோட வெளியிட்டு இருக்கேன். EVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அமர்ந்து நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் யார் யாரை போஸ்டிங் போடணும்ட்டு. அப்புறம் எதுக்கு அவன் எழுதின அந்த 1,50,000 பேர் 1,00,000 பேர்? எத்தனை பேர் ஏமாத்துறீங்க நீங்க? எத்தனை பேர் வயிற்றுல அடிக்கிறீங்க நீங்க? இந்த அயோக்கியத்தனம் இல்லையா? செந்தில் பாலாஜி செய்ததுக்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன செந்தில் பாலாஜி செய்ததை விட பன்மடங்கு அதிகம் இது. அவர் டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங்க்கு அவர் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு போட்டாருன்றது அவர் மேலான குற்றச்சாட்டு. அதை அவர் மறுக்க கூட இல்லை. நீதிமன்றத்துல அவர் என்ன சொல்றாரு? நான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். அது கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாங்க. யார் யாருக்கு திருப்பி கொடுக்கலையோ அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றார்.
இப்ப அதை விட பன்மடங்கு அதிகமான ஒரு ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது நீங்க சிறைக்கு தான் போகணும். சார் இதுல 1020 கோடி லஞ்சம்ன்றது இது கம்மி அமௌண்டா இல்ல இதை விட நான் அதிகமான? இது வெறும் அந்த வேலை வாய்ப்பு, அதாவது அந்த வேலை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வாங்கியது, அந்த போஸ்டிங்காக வாங்கியது, அது ஒரே ஒரு துறையில. சரியா? நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, ஜிசிசில இருந்து ஆரம்பித்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இருந்து ஆரம்பித்து இவர்களுடைய தலையீடு இருக்கு. இதுல இவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த நகராட்சி துறை அப்படின்ற பெயர்ல வைக்கக்கூடிய அத்தனை டெண்டர்கள் ஜல்ஜீவன்ல இருந்து, ஜல்ஜீவன் ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? பிரதமருடைய குடிநீர் திட்டம். அது என்ன வீடு வரைக்கும் அந்த குழாய் வசதியை பதிக்க வேண்டும் அப்படின்றதான். இது ஏற்கனவே குற்றச்சாட்டு சொன்னோம். என்னன்னா, இந்த கவுன்சிலர்கள் எல்லாரும் இந்த திட்டத்தின் கீழே ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு குடிநீர் கனெக்ஷனுக்கு 50,000 ரூபாய் என்று கேட்டு பெறுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம சொன்னோம். ஒரு கவுன்சிலர் 50,000 ரூபாய் வாங்குகிறார் என்றால் எம்எல்ஏ எவ்வளவு வாங்குவார்? அமைச்சர் எவ்வளவு வாங்குவார்? இந்த முதன்மை குடும்பமான ஸ்டாலின் குடும்பத்திற்கு எவ்வளவு செல்கிறது? இதெல்லாம் கேள்வி. இன்றைக்கு அதுதான் பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கிறது. இப்ப நீங்க 1200 கோடி ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு, அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், அது ஒரே ஒரு துறைக்கு மட்டும் நீங்க சொல்றோம். சரியா? இப்ப மத்ததெல்லாம் எடுங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க சார், அந்த பப்ளிக் டாய்லெட்ல கூட மோசடி நடந்திருக்கு. அப்புறம் துப்புரவு பணியாளரோட அவுட் சோர்சிங் பர்சன் வந்து ஜாப்காக எடுப்பாங்களாம், அதுலயும் ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமப்புறங்கள சாலை, அதுக்கப்புறம் நீர்வளம், நிலவளம்ல வந்து டெவலப் பண்ணி இப்படி எல்லா துறையிலையும் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காருன்ற ரேஷன் பொருள்ல இருந்து, அதாவது உணவு. சரியா? அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த மூட்டைகளை தூக்கிட்டு வராங்கல்ல, அந்த மூட்டைகள் விடுபட்ட அரிசி இருக்கு பாருங்க, அது 900 கோடி காணும். 900 கோடிக்கு இந்த அரிசி, இந்திய அரிசி அப்படின்னு கணக்கு காட்டுறான். இந்த அரிசியில இருந்து ஆரம்பித்து, உணவுல இருந்து ஆரம்பித்து கழிவறை வரைக்கும் இவர்கள் திருடாத இடமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைக்கு இங்க வந்து இன்னைக்கு வந்து நிக்குது. சரியா? சென்னையில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கழிவறைகள் அப்படின்றதை வைத்து பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. நீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கிற சம்பள உயர்வு எவ்வளவு, அவர்களுடைய பணி நிரந்தரத்துக்கான அந்த செலவு எவ்வளவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இழுத்து அளந்தா கூட 20 கோடிக்கு மேல கிடையாதுங்க ஆண்டுக்கு. ஆண்டுக்கு 20 கோடி வைத்தால் கூட அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 5 ஆண்டுக்கு எவ்வளவுங்க? 100 கோடி ரூபாய். ஆனால் நீ அடித்த கொள்ளை எவ்வளவு? வெறும் கக்கூசுல மட்டும் நீ அடித்தது 800 கோடி ரூபாய். வேலை முகாம் அப்படின்னு சொல்லி அதுல அடித்தது 1200 கோடி ரூபாய். இன்னும் ஒவ்வொரு டெண்டர்லையும் அடித்தது பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள். அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, அவர்கள் அந்த 100 கோடி ரூபாய் அட்லீஸ்ட் இவ்வளவு திருடுறீங்கல்ல, சரி திருடுறீங்க, அது உங்க குலத்தொழிலாவே மாத்தி வச்சிருக்கீங்க. சரியா? அவனுக்கு அது கூட என்ன கேட்டான், நீ இவ்வளவு திருடக்கூடியதிலிருந்து சிந்தக்கூடிய ஒரு துளி, அதைத்தானே அவங்களுக்கு கொடுக்க போற. அதை கூட கொடுக்க மனம் இல்லை என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் இருக்க வேண்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முறை இந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் எத்தனை முறை வந்து அவர்களை சந்தித்தார்? வேறு வந்தாரா? ஒரே ஒரு முறை வந்தார், அது போட்டோ ஷூட் மாதிரி வந்துட்டு போயிட்டார். மற்றபடி யார் வந்தார்கள்? ஏன் வரல? அவர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த காவல்துறைக்கு ஏவி எவ்வளவு அராஜகத்தை ஈடுபட்டார்கள். திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் வழங்குகிறது, ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி 10 நாளுக்கு மேல ஆக போகுது. இது வரைக்கும் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. தடை இருக்கு அப்படின்னால நீ வந்து அமல்படுத்தாம இருக்கலாம். தடையும் கிடையாது என்று உயர் நீதிமன்ற அமர்வு, 2 நீதிபதி அமர்வு சொல்லிவிட்டது. 2 நீதிபதி அமர்வு சொல்லிவிட்ட பின்னரும் நீ அமல்படுத்த மாட்டேன்னு பிடிவாதம் முடிக்கக்கூடிய நீ, துப்புரவு பணியாளர்கள் சம்பந்தமா அவங்க ரிப்பன் பில்டிங்க்கு வாயில உட்கார்ந்துருக்காங்க, சவர் தண்ணி இல்லாம உட்கார்ந்துருந்த அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு காஞ்சிபுரத்துல யாரோ ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு இங்க நார்த் மெட்ராஸ்ல டிராபிக் ஜாம் ஏற்படுதான், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதான். அந்த போக்குவரத்து நெரிசல் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காம். அதனால அவங்க ஒரு பெட்டிஷன் போடுவாங்களாம் உயர் நீதிமன்றத்துல. உயர் நீதிமன்றம் உடனே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் தூய்மை பணியாளர்கள் தான், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆணை போடுமா. ஆணை பிறப்பித்த 10 நிமிடத்துல எல்லாம் ஆஜர் போலீஸ், 100 கணக்கில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு. அதே உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை முன்னாள் திருப்பரங்குன்றத்துல அமல்படுத்த முடியல.
ஆனால் இங்க 10 நிமிடத்துல நீ ஆஜராகிற அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் இது என்ன மாதிரியான ஆட்சி, யாருக்கான ஆட்சி, எதற்காக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது செயல்படுகிறதா அப்படின்றத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சார் இப்போ அமலாக்கத்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏன்னா 2 வாட்டி அவங்க எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கு யாருமே செவி சாய்க்கணும். இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? பிரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. பிரெடிகேட் அஃபென்ஸ் என்பது என்னன்னா, ஒரு குற்றச்சாட்டின் மீதான ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விட்டால் முகாந்திரங்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையில அவர்கள் நுழையலாம். அமலாக்கத்துறை இதற்குள்ள விசாரணைக்கு நுழையலாம். அந்த விசாரணைக்கு நுழைவதற்கு முன்னர் செய்யக்கூடிய ஃபார்மாலிட்டி தான் இந்த எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரை இவர்கள் போடவில்லை என்றால் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிவிட்டார்கள். இப்ப நீதிமன்றத்துல பாருங்க கூடுதல் தகவலும் கொடுத்திருக்கோம். இந்த கூடுதல் தகவல் கொடுத்த பின்னரும் கூட காவல்துறை மறுக்கிறது எஃப்ஐஆர் போட. எஃப்ஐஆர் போட அவனுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்றம் கேட்கும். சரிப்பா, முதல் முறை அவங்க அனுப்பினாங்க, எஃப்ஐஆர போடல, இப்ப 2வது முறை கூடுதல் ஆதாரங்களோட அனுப்பியிருக்காங்க, ஏன் நீ எஃப்ஐஆர போடல? அப்ப இந்த எஃப்ஐஆரை போடுவதற்கு கூட உன்னால் முடியவில்லை என்றால் நீ எதற்காக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கின்ற கேள்வியை நீதிமன்றம் கண்டிப்பாக கேட்கும். நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கும் எஃப்ஐஆரை போடணும்ட்டு. எஃப்ஐஆரை போட்டா அடுத்த நொடி அமலாக்கத்துறை நேருவின் வீட்டிற்கு ஆஜராகலாம், விசாரணைக்கு அவரை அழைக்கலாம். அவர் ஒத்துழைக்க மறுத்தால் செந்தில் பாலாஜி போல குண்டுகட்டாக தூக்கி கொண்டு செல்லலாம். தொடர்ந்து பேசும் சார். நன்றி, வணக்கம்.